வணக்கம். அன்பான சித்தர்யுக அன்பர்களே, இதை கண்டு பல உண்மை கருத்துக்களை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதன் மூலமாக பல கேள்விகளையும் வைக்கிறீங்க. இப்போ சொல்லக்கூடிய கருத்துக்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து உங்களோட தேவைக்கு ஏற்றது போல் நாங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு வசதியாக இருக்கும். இந்த சித்தர் யுக சேனலை பார்த்த ஒவ்வொரு மனிதர்களும் எங்களோட தொடர்பு கொள்ளும்போது நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அதன் மூலமாக நான் ஏன் பிறந்தேன், நான் எதுக்காக பிறந்தேன்ற ஒரு அமைப்பு நாங்கள் போட்டிருக்கோம். அதை போய் பாருங்கள். அதன் மூலமாக அடுத்ததாக இந்த பிரபஞ்சத்தில் நான் பிறந்துட்டேன். பிறந்த பிரபஞ்சத்துக்குள்ள பிரபஞ்சம் எனக்கு என்ன செய்யுது, நான் பிரபஞ்சத்துக்கிட்ட நான் என்ன செய்யணும் என்ற ஒரு கேள்வியும் வச்சுருந்தாங்க. அதனுடைய கருத்தின் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் என்பது உங்களுடைய 72,000 நாடி நரம்புகளோட கூடிய உங்கள் உடல் அமைப்பில் உங்களுடைய 40,000 செல்களை கொண்ட உங்களுடைய பிரெயின், பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, இது மாதிரி சுரப்பிகள் சுரக்கக்கூடிய மூளையின் வளர்ச்சியானது 90 நாள்களில் அந்த தாயினுடைய உருவத்துக்குள்ளேருந்து நீங்கள் உருவாகி வெளியில் வரும்பொழுது, அப்பொழுது அந்த உருவாகும் போது உங்களுடைய எண்ணத்திற்கும் இந்த பிரபஞ்சம் தான் ஆற்றலை கொடுத்தது. அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்த பிறகு நீங்கள் ஒரு தனி மனிதனாக செயல்பட போகும்போதும் உங்களுக்கு தேவையான ஆற்றலையும் இந்த பிரபஞ்சம் தான் கொடுக்குது. இந்த தேவையான ஆற்றலை நீங்கள் உணர்ந்து அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ப நீங்கள் தேடுதலில் இறங்குறீங்க. ஒரு 10 வயசாக இருந்தால் படிப்பு சம்மந்தமாக போவீங்க. 20 வயசாக இருந்தால் அடுத்த படிப்பு சார்ந்த காலேஜ் வரையும் போவீங்க. 30 வயசாக இருந்தால் படித்து முடிச்சுட்டு வேலை தேடுவீங்க, வேலைக்கு போவீங்க, திருமணம் பண்ணுவீங்க, அந்த வேலைக்கு போவீங்க. 30லேருந்து 40 வயசாக இருந்தனாக்க எனக்கு ஒரு உட்காரத்துக்கு ஒரு இடம் வேணும், நிரந்தர வருமானம் வேணும், ஒரு அரசாங்க வேலை வேணும், இப்படியெல்லாம் உங்களுடைய தேடுதல் இருக்கும். 40லேருந்து 50 வயசு இருந்தால் அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தைக்கு கல்யாணமெல்லாம் நடந்து அவங்க குடும்பம் கொடுத்தனத்தோடு நல்லா இருக்காங்களான்ற தேடுதலுக்கு போவீங்க. 50 வயசுலேருந்து 60 வயசுக்கு வரும்போது நான் நிறைய எல்லாருக்கும் செஞ்சிட்டப்பா, என் உடல்நிலை எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுன்ற கேள்விக்குள்ளே வருவீங்க. 60 வயசுலேருந்து 70 வயசு போகும்போது, அப்பா இந்த உலகத்தில் என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியலையே, நான் பிறந்த காலத்துலேருந்து இதுவரையும் பார்க்குறேன், திரும்ப திரும்ப ஏதேனும் ஒரு கஷ்டங்களோ என்னோட இஷ்டத்திற்கு இடையூறாவோ ஏதோ ஒன்று வருதுன்ற கேள்விக்கு இந்த 60 to 70 வைக்கும்போது ஆன்மீக தேடலுக்குள்ளே வந்துடுறீங்க. அப்போ தான் இந்த ஆன்மீக தேடுதலில் உள்ள வரும்போது வர்றவருக்கு இந்த ஆன்மீக சேனலானது, சித்தர் யுகமானது உங்களுக்கு சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு போகாமல் உங்கள் போக்கு என்ன போக்குன்றதை சுட்டி காட்டுவதற்கு, அதன் வளர்ச்சிக்காக இந்த ஜோதிட கலையோடு இணைஞ்சு அந்த ஆன்மீக பாதையை எடுத்துகிட்டு வருது. ஏனென்றால் எந்த ஒரு பொருளும் இந்த பூமியில் என்ன செய்யுதுனாக்க ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது தடுக்கும் வரை இது ஓடிக்கொண்டு தான் இருக்கும். ஒரு மனிதனுக்கு என்ன ஓட்டங்களானது ஓடிக்கொண்டே இருக்கும். அது எங்கே தேவை பூர்த்தி ஆகுதோ அங்கே நின்றுடும், அடுத்த தேவையை நோக்கி போகும். இப்படி தேட தேட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பது தான் பிரபஞ்சம். பிரபஞ்ச ஆற்றல் என்பது எப்பொழுதும் எல்லோருக்காகவும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாத திருப்தியாக எல்லாரும் அவங்கவுங்க அடைஞ்ச ஒரு சாந்தமாக இருப்பதற்கான ஒரு அனுகூலமான விஷயத்தை தான் இந்த பிரபஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் உங்களுடைய தேடுதலை பொறுத்தும் உங்களுடைய தேவைகளை பொறுத்தும் நீங்கள் தான் அதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமே தவிர பிறர் மீது குற்றமோ குறையோ சொல்வதனால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் இந்த பூமியில் பிறந்தவர்கள் அனைவருமே மிக மிக ஆற்றல் நிறைந்தவர்கள். பல ஜென்மங்கள் தவம் இருந்து மனித மக்களாக பிறந்து மனிதனுக்கு ஒரு சாதனை செய்ய வேண்டும், மனித ஆற்றலுக்கு ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்ற தேடுதலை நோக்கி செல்கிறீர்கள். அப்படி செல்லும்போது இந்த பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு உதவுகிறது என்பதை நாங்கள் ஜோதிட கணக்கின் மூலமாக பார்க்கிறோம். அப்போ வயதிற்கு ஏற்றாற்போல் உங்களோட தேடுதலில் உங்களுக்கு எப்போ கோபம் வருதோ அந்த கோபத்தை சாந்தப்படுத்துவதும்,
எந்த நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்தினால் உங்களுடைய தேடுதல் பூர்த்தி அடையும் என்றது அதை தேடி அந்த கணக்கின் மூலமாக உங்களுடைய செயலுக்கு நாங்கள் உதவுகின்ற ஒரு பக்குவமும் நம் சித்தர் பெருமக்கள் நமக்கு நிறைய வழிகாட்டியிருக்காங்க. அந்த வழியின் மூலம்தான் இப்பொழுது நடைமுறையாக நம்ம இந்த சித்தர் சேனல்லையே நம்ம கவனித்து பார்த்துட்டு வரோம், உணர்றோம். இதில் உங்களுக்கும் சந்தேகங்கள் வரலாம். இந்த கேள்விக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் தேடும்போது அதையும் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நாங்கள் பார்த்து அடுத்தடுத்து வர்றதில் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான விஷயங்களை நாங்கள் சொல்லுவோம். இந்த பிரபஞ்சமானது நீங்கள் பாருங்கள், நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் என்ற இந்த செயல்பாடுகள் தான் செயல்பட்டு கொண்டிருக்குது. இந்த ப்ரோக்ராமை நல்லா கவனித்து பாருங்கள். இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இந்த செல்கள் செயல்பட அது என்ன பண்ணுது, அணு ஆற்றல். அந்த அணு ஆற்றல் செயல்படும் போது செல்களாக மாறுது. அது உடல்ல இருக்க உடற்கூறாகவும் நம்மளுடைய சக்தி கூறாகவும் அது செல்களாக மாறுவதற்கு இந்த அணு ஆற்றலானது நம்மளோடு இணைகிறது. ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என்று பல விதத்திலும் நம்மளோட உடல்ல நீராகவும் வெப்பமாகவும் நம்ம உடம்புக்குள்ள வந்துடுது. அந்த நீரும் வெப்பமும் சேர்ந்து நம்மளுடைய எண்ணத்திற்கு துணை புரிந்து நாம் நினைத்ததை செயல்படுத்துவதற்கு நம்ம முன்னோர்கள் தந்த ஆற்றலும் நம் பெற்றோர்கள் தந்த ஆற்றலும் இந்த சமூகம் காட்டுகின்ற வழிமுறையும் நமக்கு துணை இருப்பதனால் நாம் அழகாக அதன் மூலமாக சென்று அற்புதமான காரியங்களை நீங்கள் உணரலாம், நடத்தலாம், வாழ்க்கையில் முன்னேறலாம், பிறரையும் முன்னேற வைக்கலாம். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க உங்களை நிலைக்குலைய வைப்பதற்கான மனோநிலை திடமில்லாமல் போகும்பொழுது இந்த ஜோதிடமானது கருத்துக்கள் மூலமாக உங்கள் கருத்து மூலம் உங்களை திடப்படுத்தி உங்கள் மாயையிலிருந்து உங்களை விடுபட வைக்கிறது. அந்த மாயையிலிருந்து விடுபடுவதற்காக இந்த சித்தரியுகம் சேனலானது பல விதத்தில் உங்களுடைய ஆற்றலை எப்படி வெளிப்படுத்தலாம், எங்கெங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க என்பதை அப்பப்போ இதில் போட்டுக்கிட்டே வராங்க. அதை நீங்கள் நல்லா பார்க்குறீங்க, அதை உணர்றோம். அப்படி இருக்கும்போது இந்த ஜோதிட கலையோட அந்த சித்தருலகம் சேனல் என்ன செய்கிறது என்றால், உண்மை என்ன, மக்களுக்கு தேவை, அவங்களோட வளர்ச்சியோடைய உண்மை என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஜோதிட கலைக்குள்ளே என்ன இருக்கு, அப்படி இந்த கணக்கை எப்படி போட்டு வாழ்வியலாக மாற்றுறீங்க ஆனால் அவங்க கேட்குறாங்க. நாங்கள் வாழ்வியலாக மாற்றலை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது கணக்கின் மூலமாக நாங்கள் பார்க்குறோம். அது எப்படி வண்ணங்களும் எண்ணங்களும்னு சொல்லக்கூடிய வானமண்டலத்தில் இருக்கிற விப்ஜிஆர்ன்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் பாடசாலையில் படிச்சிருப்பீங்க. அந்த விப்ஜிஆர் என்பது தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா உங்களுடைய எண்ணங்கள். அந்த வண்ணங்கள் உங்களோட பதிவு செய்யும் போது எண்ணங்களாக மாறுகிறது. நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அலைவரிசைகளாக மாறி அது சொற்களாகவும் அது எண்களாகவும் எழுத்துக்களாகவும் உங்களுடைய காதுகளில் அமரும் போது உங்கள் சக்திக்கு ஏற்ப அதை உணர்றீங்க. அப்படி உணரும் பொழுது சித்தரியுக சேனலில் போனால் நமக்கு இவ்வளோ தேடுதலுக்கு நல்ல பதில் கிடைக்குன்ற உங்களுடைய உணர்வுகளை அதில் சொல்கிறீங்க. நேர பார்த்து எங்களுக்கு அடுத்தடுத்த உற்சாகமும் நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த உற்சாகத்தின் பெயரில் நாங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டிருக்கீங்களா, அதற்கு உள்ள நபர் யாரை பிடிச்சா இதை செய்யலாம், யார் அனுபவசாலி என்று கேட்டு தேடி அதை உணர்ந்து அதன் மூலமாக உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களை மேலே கொண்டு வரலான்ற ஒரு நுட்பமான யூகத்தின் மூலமாக தான் இந்த சித்தரியுகம் சேனலானது உங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதோட பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இருவரோட பயணமும் சிறப்பாக செல்வதற்கு இந்த பிரபஞ்சம் துணை புரிகிறது. இந்த பிரபஞ்ச ரகசியத்தில் ஏன்னு கேட்டால், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இதில் உட்காந்து பார்க்குறீங்க. இந்த 10 நிமிஷத்தில் பல கோடி காலங்கள் வாழ்ந்த உண்மை ரகசியங்கள் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுது. உங்களுடைய தேடுதலுக்கு தேவையான அறிவுரைகள்லேருந்து உங்களோட ஆக்கப்பூர்வமான விஷயம் வரையும் உங்களுக்கு வருது. அப்படி வருவதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் உங்கள் கணக்கை உங்கள் கையிலேயே கொடுத்துட்றோம். நீங்களே பாருங்கள், இத்தனாம் தேதி இத்தனை மணிலேருந்து இத்தனாம் தேதி இத்தனை மணி வரையும் இதுதான் நடக்கும், அனுபவிச்சு பார். அந்த அளவுக்கு தெளிவாக உங்களை நீங்களே வகுத்து கொள்வதற்கான ஒரு உற்சாகத்தை நாங்கள் தூண்டும் போது
நடைமுறை உண்மையை பார்க்கும்போது அப்படியே நீங்கள் மை மறந்து எங்களை மீண்டும் மீண்டும் பல கேள்விகளையும் கேட்குறீங்க. நேரடியாக ஃபோன் மூலமாகவும் கான்டாக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை உணர்றீங்க. அது எங்களுக்கும் உற்சாகப்படுத்துறது என்பதை நாங்கள் உணர்வோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க, இந்த பிரபஞ்ச ஆற்றலில் மாயைன்னு ஒன்று இருக்குது. அந்த மாயைக்குள்ளே போய் சிக்காம உங்களுக்குள்ள நீங்கள் போங்க. உங்கள் ஆற்றலுக்குள்ள உங்களுக்குள்ள போங்க. இந்த உங்களுக்குள்ள போவதற்கு வெளி உலகம் சொல்லுவது என்ன, நாம் தேடுவது என்ன, எங்கே போனால் இது கிடைக்கும் என்ற நிலையில் நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்குற சக்திகளை எளிமையாக எடுத்து அருமையாக நீங்கள் பயணிக்கலாம். அப்படிப்பட்ட பயணிப்புக்கு தேவையான விஷயங்களை தான் இந்த சித்தர் யுக சேனலானது உங்களுக்கு பயணத்திற்கு உபயோகப்படுகிறது. அனுபவத்தின் மூலமாக கண்டதை சொல்லி உங்களையும் அந்த வழியில உணர வைக்கிறது. அந்த உணர்த்துவதும் புரிந்து கொண்டால் உங்களோட வாழ்க்கையில் மிக தெளிவாக பயணிக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற நம்மளுடைய பயணமானது உங்கள் வாழ்க்கையில் அமைதியை தேடி செல்வதற்கான வழியும் இந்த சித்தரியுக சேனலானது தருகிறது. ஏனென்றால் 40 வயது வரையும் வாழ்க்கையில் கிடைக்காதவர்களுக்கு இனிமேலாவது கிடைக்குமா என்ற கேள்வி எழுகிறது. காரணம் என்னென்றால், இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் வாழ்ந்து வந்த சில விதிமுறைகள், அப்பெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு செஞ்சால் வேலை வரணுவாங்க. இப்போ எத்தனையோ இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, எத்தனையோ இடத்துல போய் பதிவு செஞ்சாலும் சரி, அந்த எண்ணங்கள் மாறி போச்சா? நீங்களே உங்களை தேடுற மாதிரி ஆக்கிட்டாங்களா? அப்போ சுயநம்பிக்கையை போட்டு வந்தாங்க. அப்போ சுயநம்பிக்கை போது சுய தொழில் அப்போ தான் எடுக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? நான் அரசு வேலைக்கு போவேனா, கூலி தொழிலுக்கு போவேனா, இல்லை மாத சம்பளம் வாங்குவானா, வார சம்பளம் வாங்குவானா, இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அடுத்தது, நான் சுய தொழில் செய்வேனா, சுய தொழிலில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவேனா, அதற்கு என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? இது எல்லாம் முடிஞ்சிச்சு. முன்னோர்கள் சொத்து இருக்குது, எனக்கு நான் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, நான் என் முன்னோர்கள் சொத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன், கோவில் கோலம்னா அலைஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு படுத்தேன் தூங்கினேன் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இறுதி காலம் வரையும் நான் இப்படி இருப்பான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நீ உழைக்கின்ற காலத்தில் முன்னோர்களுடைய சொத்தாக இருந்தாலும் அதை நெறிப்படுத்தி செலவு செய்திருந்தால் உனக்கு பின் ஜென்மத்தில், அதாவது அடுத்த நிலைப்பாட்டுக்கு முதுமையான நேரத்தில் உங்களை நீங்கள் பயணிக்கலாம். இருக்கிறதையும் செலவு பண்ணிடணும், அடுத்த தேடுதலுக்கும் போகக்கூடாது. அடுத்தவங்களெல்லாம் நாம் குறை சொல்லி கொண்டே இருப்பதனால் நாம் இறுதி நிலையில் ஒரு குறை உடையவராக மாறுகிறோம். அதற்கு காரணம் பிரபஞ்சம் அல்ல. பிரபஞ்ச ரகசியத்தில் ஒன்று, நீ என்ன விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுவடை செய்வாய். உன்னுடைய எண்ணம் போல்தான் உனக்கு வாழ்க்கை இருக்கும். அந்த எண்ணமும் அந்த வண்ணங்களும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கும் போது உங்களுடைய அற்புதமான தன்மை, இந்த பிறவியில் நீங்கள் எடுத்து வந்த ஒரு அற்புதமான தன்மை, இந்த பெற்றோர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லக்கூடிய தன்மையில்தான் உங்களுடைய பயணப்பாதையானது இருக்கும். அப்படிப்பட்ட பயணப்பாதைக்கு இந்த சித்தர் யுகமானது இந்த சேனல் மூலமாக நீங்கள் கண்டதை, நீங்கள் உணர்ந்ததை, உங்களுக்கு தேவையானதை எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அடுத்தடுத்து வருவதில் உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய எங்களால் முடியும். நீங்களும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். இதன் மூலம் பலருக்கும் நீங்கள் தெரிய வரும்போது ஆதாரபூர்வமான விஷயங்களை நாங்கள் அள்ளித்தருவதால் அந்த ஆதாரபூர்வமான விஷயங்களை பேசும்போது உங்களுக்கு எல்லாமே பிரபஞ்சத்தில் உள்ளதை நீங்கள் உணர முடியும், உள்ளதுபடி. ஏனென்றால் ஒருவர் சொல்லி தருவது என்பது மிக மிக சாத்தியமான காரியம் அல்ல. ஏனென்றால் அவர் உணர்ந்ததை தான் நீங்கள் உணர வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. காரணம் என்றால் அவர் ஒரு விதத்தில் ஒரு இடத்துல அவர் உணர்ந்திருப்பார், அதே நேரத்தில் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் அந்த வயதுக்கு ஏற்ப நீங்கள் உணர்வீங்க. இந்த உணர்வுகளை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சம் உங்களை எவ்வளவு மென்மையாக உண்மையாக அழைத்து செல்கிறது, அதை உங்களை எப்படி உயர்த்த வழிவகுக்கிறது என்பதை உங்களால் உணர முடியும் என்பதை நீங்கள் தான் உணர வேண்டும். அப்படி உணர்ந்ததை எங்களுக்கும் சொல்லுங்கள். நான் சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு அனுபவ உண்மையாக நடைமுறைக்கு பயன்படுகிறது என்று கூறினால், நாங்கள் அடுத்தடுத்து கொடுக்கின்ற உண்மைகளை நீங்கள் பின்பற்றும் போது இல்லை அனுபவிக்கும் போது உங்களுக்கு தெரியும்
சித்தர் யுகம் சேனல் மூலமாக நிறைய விஷயங்களை நாங்கள் உணர்ந்தோம் அன்னு பலர் சொல்கிறாங்க. அதையே புதுசாக உள்ளவங்களும் பார்த்து எங்களுக்கு சொல்லுவீங்க என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். வணக்கம்.